கேள்விகளுக்கு ஏற்றவாறு இன்று அந்த 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையானது சென்னையிலிருந்து துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்கின்ற அந்த அட்டவணை போக்குவரத்து துறை சார்பில் தயார் செய்யப்பட்டு பயணிகளுடைய தேவைக்கு ஏற்படுமாறும் அதே போன்று செல்லக்கூடிய ஊர்களுக்கு ஏற்றவாறும் இந்த பேருந்துகள் பிரித்து அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 பேருந்துகள் 164 டீசல் பேருந்துகளும் 136 எரிவாயு பேருந்துகளும் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 300 பேருந்துகளுமே இன்று இயக்கப்பட இருக்கின்றது. சேலம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புதிதாக போக்குவரத்து துறை சார்பில் 300 பேருந்துகள் இன்று புதிதாக துவங்கி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் டீசலில் இயங்கும் 164 பேருந்துகள், எரிவாயுவில் இயங்கும் 136 பேருந்துகளின் சேவையும் தொடங்கி வைக்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தொடர்ந்து வழங்கலாம். 300 பேருந்துகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த துவங்கி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் டீசலில் இயங்கக்கூடிய 164 பேருந்துகளும் 136 எரிவாயுவில் இயங்கக்கூடிய பேருந்துகளும் இன்று துவங்கி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதற்கான திட்டத்தை துவங்கி வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இதற்கான நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடியசைத்து இந்த 300 பேருந்துக்கான திட்டத்தை புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 300 பேருந்துக்கான திட்டத்தை கொடியசைத்து துவங்கி வைத்திருந்தார். அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களிடமும் துறை சார்ந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் 300 பேருந்துகளுக்கான சேவை எந்தெந்த ஊர்களுக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கும் எங்கிருந்து அனுப்பப்பட இருக்கின்றது என்கின்ற குறித்தான அந்த கேள்விகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் அமைச்சர் பார்த்திபன் மற்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகிய இருவருமே மற்றும் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் என அனைவரும் கலந்துரையாடிய பின் பெரம்பூருக்கு செல்லக்கூடிய பேருந்தின் மூலமாக தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை சென்று தற்பொழுது இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பேருந்தில் ஏறிய உடனேயே ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் பேருந்தினுடைய தரம் குறித்தும் நிலவரம் குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டிருந்திருக்கின்றார். அதன் பிறகு அந்த பேருந்தில் இருந்தபடியே தன்னுடைய கைபேசி மூலமாக செல்ஃபி எடுத்தபடியும் அதே போன்று தன்னுடைய மொபைலில் தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் செல்லும் பகுதி வரை முழுவதுமே தன்னுடைய மொபைலில் வீடியோ எடுத்தவாறு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கின்றார். குறிப்பாக போக்குவரத்து தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருக்குமாறும் அதே போல பேருந்தின் தரம் அதே போன்று வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் ஒரு பேருந்தில் அமர்ந்து நீண்ட தூரம் செல்லும் பொழுது அவர்களுக்கு எந்தவித அசம்பாவிதங்களும் இடையூறுகளும் அசௌகரியங்களும் ஏற்படாமல் இருக்குமாறு